புதுயுகம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு அவர் நிகழ்ச்சி கேள்விகள் 1000. இன்னைக்கு டாக்டர் ஸ்பெஷல் பார்க்க போறோம். உலகத்துல எது ரொம்ப அவசியம்? அன்றாட நம்ம நிறைய செய்திகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், அது அவசியம் தான். பட் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப அவசியமான ஒரு விஷயம், ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உடல் நிலையை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு வந்து எப்படி செயல்படுது, நம்ம உடல்ல எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டியதும் மிக அவசியம். அதனால இன்னிலிருந்து நம்மளுடைய உடல்நிலை எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ண ஆரம்பிப்போம். இன்னைக்கு நம்மளுடைய கேள்விகள் 1000ல டாக்டர் ஸ்பெஷல் பார்க்க போறோம்னு சொல்லிட்டேன். பட் இட்ஸ் கோயிங் டு பி an எக்ஸ்க்ளூசிவ் எபிசோட் ஃபார் லேடிஸ் அப்படின்னே சொல்லலாம். எஸ், பெண்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான எபிசோடாக தான் இன்னைக்கு எபிசோட் அமைய போகுது. பெண்களுக்கு எக்கச்சக்கமான உடம்புல மாற்றங்கள் வந்து ஏற்படும். அதில் ரொம்ப முக்கியமானது மார்பகத்தை சார்ந்து நடக்கிற சில விஷயங்கள். ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மார்பகங்களில் வலிகள் ஏற்படுது. அதனால் நிறைய பேர் நம்ம வந்து பேனிக் ஆகிறோம். பட் டோன்ட் நீட் டு வரி. இன்னைக்கு நம்ம மார்பக கட்டிகள் எதனால் ஏற்படுது, அதுக்கான காரணங்கள் என்ன, அதை எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படின்ற பல விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு we have Director Gastropro, Mr. Kanagavel sir with us today from St. Isabel Hospital, Mylapore. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். and thank you again for joining with us. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி மூலமா பெண்களுக்கு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள்ல தகவல்களை நீங்க வந்து பகிர்ந்துக்க போறீங்க. ஸோ அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஒரு அவேர்னஸா, லைக் நிறைய விழிப்புணர்வு தேவைப்படுற விஷயமா பார்க்கப்படுறது இந்த மார்பகம் சார்ந்து நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் உடம்புல. அதில் ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட கேட்க போகிற கேள்வி, மார்பகத்தில் ஒரு கட்டி அப்படின்றது ஏற்படுதுன்னா எதனால் அது ஏற்படுது சார்? ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு மார்பகம் ஏஜ் அட்டன் பண்ண பீரியடில் இருந்து டில் டெத் இட் இஸ் சப்ஜெக்ட் டு மெனி சேஞ்சஸ். பார்க்குறதுக்கு ஒரே ஷேப்பில் இருந்தாலும் உள்ளே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அளவுக்கு ஹார்மோன்களோட வேலைகள் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவல் மந்த்லி சைக்கிள்ஸ் ஆகிறவங்களுக்கு கொஞ்சம் அது ஹை இன்டென்சிட்டிலே நடக்கும். கேர்ள்ஸ் டில் தே அட்டைன் ஏஜ் அண்ட் தென் லேடிஸ் ஹூ ஹவ் கம்ப்ளீட்டட் மெனோபாஸ், இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கேட்டகரியிலையும் ஓரளவுக்கு அந்த எஃபெக்ட் குறைஞ்சிரும். பட் இட் இஸ் அ வெரி வெரி மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளே நடக்கிற அளவுக்கு அதில் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் த பிரஸ்டோட இன்டென்சிட்டி சேஞ்சஸ். இமீடியட்லி ஆஃப்டர் சைக்கிள்ஸ் ரொம்ப லைட்டாக இருக்கும். ஆஸ் வி கோ டுவர்ட்ஸ் சைக்கிள் பிகம்ஸ் ஹெவி. இது நார்மல். இதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. நார்மலாக எல்லா சராசரி பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய விஷயம். கட்டி அப்படின்றது வந்து இப்போ நார்மலாக வந்து ஏஜ் ஆஃப் 13-14 ஏஜ் அட்டைன் பண்ணுறாங்க, ஒரு பிஃபோர் மேரேஜ், இதுக்குள்ளே நடக்கிறது வந்து க்ரோத் அண்ட் மெச்சுரேஷன். அந்த பிரஸ்டோட வளர்ச்சியும் இருக்கும், அதனோட பணிகள் செய்கிறதுக்கு மதர்ஸ் ஃபீடிங் பண்ணுறதுக்கு தேவையான இன்டர்னல் ஆர்கிடெக்சரல் எல்லா சேஞ்சஸும் இந்த பீரியடில் நடக்கும். ஸோ இந்த ஏஜில் வந்து கொஞ்சம் பிரஸ்ட் லம்பியாக இருக்கிறது வெரி நார்மல். ஓகே. பட் ஒன்ஸ் யூ கிராஸ் 21-22, ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் யுவர் க்ரோத், அதுக்கப்புறம் நியூ அக்கரன்ஸ் ஆஃப் லம்ப் இருக்குன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக அதை பார்த்துக்கணும். கட்டிகள் வந்து 160-70% கட்டிகள் பினைன், அதாவது கவலைப்பட வேண்டாத கட்டிகள் தான். பட் கட்டின்னு வந்துட்டாலே அது என்னன்றதை டெஸ்ட் பண்ணி அதுக்கான பாகுபாடுகள், இது சாதாரண கட்டியா இல்லை இது வரிசம் கட்டியான்றதை ஸ்ட்ராட்டிஃபை பண்ணிட்டோம்னா ட்ரீட்மெண்ட் பிகம்ஸ் மச் ஈஸியர். ஓகே. ஸோ 60-70% கட்டிகள் வந்து கவலைப்பட வேண்டாம், நோ நீட் டு வரி அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் நாங்கள் வந்து இது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான பகுதியாக இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன வலி ஏற்பட்டால் கூட we are getting panic. அதை தான் நான் வந்து ஆரம்பத்துலேயும் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ மார்பகத்தில் வலி ஏற்படுறதுக்கு இது மட்டும்தான் காரணம் அப்படின்னு நாங்கள் ஒரு சில விஷயங்கள் நினச்சிட்ருக்கோம். பட் அது இல்லை, we have lots of things அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது என்ன வகைகள் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இப்போது நார்மலாக வந்து பெயின் அப்படின்ற கேரக்டர் வந்து டெண்டர்னஸ், வலிச்சிருமோ இல்லை வலி போன்ற உணர்வு இருக்கலாமோ, இன்றைக்கி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றது வி கால் இட் அஸ் டெண்டர்னஸ். பெயின் அப்படின்றது இப்போ நீங்கள் ஒரு கிளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலிக்கும், அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் ஹை இன்டென்சிட்டி பெயின். ஸோ பிரெஸ்ட் டெண்டர்னஸ், பிரெஸ்ட் பெயின். இந்த பிரெஸ்ட் டெண்டர்னஸ் வந்து வெரி காமன். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கீங்க, தூங்காமல் இருக்கீங்க, 2-3 நாள் கண்டினியூஸாக நைட் ஷிஃப்ட் பார்க்குறீங்க, இந்த ஈட்டிங் ஹேபிட்ஸ் கண்ணாப்பண்ணான்னு இருக்குது, இல்லை ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, இல்லை ஃபீஸ்டிங் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு ரேடிக்கலாக பாடியை லோட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பிரெஸ்ட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் வர்றது இயற்கை.
யூ மே ஃபீல் ஹெவி, யூ மே ஃபீல் டைட், இது எல்லாமே நார்மல். ஓகே. சேம் வே க்ளோஸ் டு த சைக்கிள்ஸ், கோயிங் ஹெவி, லிட்டில் பிட் பெயின்ஃபுல், இது எல்லாமே வந்து வெரி காமன், நாட் டு பி worried at all. எவ்ரி சைக்கிள் கம்ப்ளீட் ஆனதும் the breast becomes light, the pain immediately goes away to zero. இந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு விமனுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்க உடம்புல என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றது மந்த்லி சைக்கிள்ஸ்க்கான மாற்றங்கள் அவங்களுக்கு நல்லா மனசில் பதிஞ்சிரும். இல்லையே இது இத்தனை 12 வருஷமாக எனக்கு இந்த மாதிரி ஆகலையே, 15 வருஷமாக எனக்கு அந்த மாதிரி ஆகலையேன்னு ஏதாவது ஒரு மாற்றம் தெரிஞ்சாலும் தே நீட் டு பி கன்சர்ன்னா நீங்கள் சொல்கிற அளவுக்கு பேனிக் ஆக வேண்டியதில்லை. அந்த மாதம் கவனமாக இருக்கணும். இல்லையே போன மாதம் ஆன மாதிரி இந்த மாதம் ஆகலையே, இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா இட் இஸ் டைம் ஒரு நியர்பை டாக்டர்கிட்ட காமிச்சு ஓகே இது நார்மல் தான் இல்லை இது அப்நார்மல் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் முறையாக இருக்கும். ஓகே. ஸோ எஸ், நீங்கள் சொன்னது ஆக்சுவலாக உண்மை. நிறைய பெண்களுக்கு வந்து பியூபர்ட் லைக் பீரியட்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரியான வலிகள் ஏற்படுறது கொஞ்சம் இயல்பாக இருக்குது. பட் சில பெண்களுக்கு அந்த மாதிரி நடக்கிறதே இல்லை. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பீரியடில் சடனாக இந்த மாதிரி ஒரு வலி ஏற்படும் போது ரொம்பவே பயந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ண கேசஸ்லாம் இருக்குங்களா? அதாவது நார்மலாக மனிதர்கள் வேறுபடுற மாதிரி சில பேருக்கு வந்து மந்த்லி சைக்கிள்ஸ் ஆகட்டும், தே டோன்ட் சஃபர் அட் ஆல். அவங்க பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஆக்டிவாக இருப்பாங்க. சில பெண்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அட்லீஸ்ட் 10 in 100 they find very difficult. Sometimes they have to take leave. அந்த மாதிரி வீட்டோடு இருக்கிற அளவுக்கு சிவியராக இருக்கிறவங்க இருக்காங்க. பட் நான் என்ன சொல்வேன்னா சிம்பிளான விஷயம், உங்களுக்கு நார்மலாக இருக்கிறத விட ஏதாவது ஒரு அப்நார்மலி நியூ அக்கரிங் சிம்டம்ஸ் இருந்தால் யூ ஹாவ் டு பி அலர்ட். ஓகே. எதர் யூ ஹாவ் அ பெயின்ஃபுல் சைக்கிள் ஆர் அ பெயின்லெஸ் சைக்கிள் இம்மெட்டீரியல். பட் இல்லையே இந்த மாதம் நமக்கு எப்போவும் இருக்க மாதிரி இல்லை அப்படின்னு தோணித்துன்னா தென் இட் இஸ் த டைம் டு டேக் அட்டென்ஷன். சிம்டமே இல்லாத அவங்களுக்கு நீங்கள் சொன்னாப்புல எனக்கு எந்த ட்ரபிளும் இல்லை சார், நான் பாட்டுக்கு என் வேலைகள் பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு எனி அக்கரன்ஸ் ஆஃப் நியூ சிம்டம்ஸ், இது வரைக்கும் பெயினே இல்லை ஆனால் இந்த மாதம் எனக்கு வலிக்கிறாப்புல இருக்குன்னாங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சு ஓகே இது நார்மல் பெயின் தான், இல்லை இதை பற்றி கவலைப்படணும் வேண்டான்றதை பார்த்துக்கிறது முறையாக இருக்கும். ஓகே. இந்த மார்பக கட்டிகள்லாம் வந்து ஏற்படுது, இட்ஸ் கிரியேட்டிங் அப்படின்னா ஏதாவது வீக்கம் ஏதாவது தெரியுமா டாக்டர்? ஏன்னா சம்டைம்ஸ் வந்து எங்களுக்கு லைக் ஏதாவது ஒரு வீக்கம் மாதிரி ஃபீல் ஆகுது அரவுண்ட் பிரெஸ்ட் சொல்ல போனோம்னா. ஸோ அந்த நேரத்தில் டவுட்ஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது, காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து மைண்டுக்குள்ளே அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு பேசிக் அப்ரோச் இது எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன், செல்ஃப் டச் வந்து ஹார்ம்லெஸ். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மதர்ஸ் ஹேவ் த இம்பார்ட்டண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டீச் தேர் கேர்ள் சில்ட்ரன். அது குட் டச் பேட் டச்னு ஸ்கூலில் அது வேறு விதமாக கொண்டு போகிறாங்க, நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். பட் ஒரு உடம்புல என்ன மாற்றம் இருக்குது, உங்கள் உடம்பு எப்படி ஃபீல் ஆகுது, உங்கள் உடம்போட தன்மை எப்படி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு 100க்கு 100 தேவையான ஒரு விஷயம். குழந்தைகள் கொஞ்சம் மனப்பக்கம் வரலைன்னா அம்மாக்கிட்டே காமிச்சிக்கலாம், தட் இஸ் சேஃப். ரொம்ப சிம்பிளாக நாங்கள் சொல்கிறது என்னென்னா மந்த்லி ஒன்ஸ் எஸ்பெஷலி ஆஃப்டர் யுவர் சைக்கிள்ஸ் ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன், செல்ஃப் ஆப்சர்வேஷன், செல்ஃப் எக்ஸாமினேஷன் 2 காம்பனண்ட்டாக இதை பிரிப்போம். ஒரு நல்ல வெல் லிட் ரூம், கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு 2 பக்கம் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, நம்பர் 1. இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், 2 பிரெஸ்ட்டும் ஒரே ஹைட்டில் இருக்கணும், இல்லை ஒரே மாதிரி. ஒரு சட்டில் வேரியேஷன் எல்லா லேடிக்கும் இருக்கிற விஷயம், இதை பற்றி கவலைப்பட வேணாம். அவங்க பிறப்புலேருந்தே அப்படி தான் இருக்குன்னா இதை பற்றி கவலைப்பட வேணாம். பட் ஒரு நியூ அக்கரன்ஸ், இந்த குழந்தைங்களுக்கு சிரித்த குழி விழும் பாருங்கள், அந்த மாதிரி டிம்பிள் ஒரு பிரெஸ்ட்டில் வருது, இல்லை இந்த சைடு வந்து கொஞ்சம் வீக்கமாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா தடிமனாக தெரியுது, இல்லை இந்த இடம் வந்து கொஞ்சம் அடிப்பட்டால் வீங்கின மாதிரி தெரியுது. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் இந்த சீசன்லாம் ஆரஞ்சு சீசன், அந்த ஆரஞ்சு தோல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பங்க்சர் ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு பிக்மெண்டேஷன். அதாவது ஒரு குழி ஆட்டம், அதை ஆரஞ்சு ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், அது சின்னதாக அந்த மாதிரி பிரெஸ்ட்டில் வரக்கூடிய சேஞ்சஸ். அது ஃப்ரெஞ்சுக்காரவங்க கண்டுபிடிச்சாங்க, பிடி ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆரஞ்சு தோல் மாற்றம் தமிழில் சொல்லணும்னா அது ஒன்று. 2வது வந்து கலர் சேஞ்ச். ஒரு ஃபேர் லேடியாக இருந்தால் ரொம்ப சீக்கிரம் தெரிஞ்சிடும். பட் ஈவன் கொஞ்சம் என்ன மாதிரி ஒரு டார்க் கம்ப்ளெக்ஷன் பீப்புளாக இருந்தாலும் 2 சைடும் கம்பேரிசன் பண்ணும்போது டோன்ட் ஃபீல் ஷை அபவுட் லுக்கிங் ஆன் யூ. ஸோ கண்ணாடியில் பார்க்கும்போது 2 சைடும் சரியாக இல்லை இந்த இடத்துல புதுசாக வேறு சிமெட்ரி சேஞ்சஸ் இது மாதிரியே இல்லாமல் இந்த பக்கம் மாற்றம் இருக்குது அப்படின்ற போது நம்ம கேர் எடுத்துக்கணும். 2வது வந்து சேஞ்சஸ் அரவுண்ட் த நிப்பிள். இப்போ நார்மலாக எனக்கு இப்படி தான் இருக்கும். நாங்கள் என்ன சொல்லுவோன்னா
நிப்பிள் அரௌண்ட் அந்த ஏரியோலர் காம்ப்ளெக்ஸ், இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து புதுசாக செதிலாக ஆகிறது. இந்த ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த மாதிரி ஸ்கேலிங்னு சொல்லுவோம். அந்த ஸ்கேலிங் போன்ற மாற்றங்கள் எப்போவுமே வந்து அந்த நிப்பிள் இருக்கிற கான்ஃபிகரேஷன் இல்லாமல் இன்வர்ஷன் உள்ளே போய்டுறது. இந்த மாதிரி எனி சேஞ்சஸ் கம்பேர்ட் டு தி அதர் சைடு இருந்ததுன்னா தே ஹாவ் டு பி அலர்ட். ஓகே, திஸ் இஸ் அப்சர்வேஷன். எஸ். கொஞ்சம் பொறுத்து நம்ம செல்ஃப் எக்ஸாமினேஷனை பற்றி சொல்கிறேன். இன்னைக்கு டாக்டர் ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். டாக்டர் எம் கனகவேல் அவர்கள் டைரக்டர் கேஸ்ட்ரோப்ரோ ஃப்ரம் சென்ட் இசபெல் ஹாஸ்பிட்டல்ஸ் மயிலாப்பூர் நம்மளுக்காக நிறைய தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக பெண்களுக்காக மார்பகத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகள், இது ஏன் வருது, இதுக்கான காரணங்கள் என்ன, எப்படி இதை சரி செஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி பல விவரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். செல்ஃப் எக்ஸாமினேஷனை பற்றி பிஃபோர் பிரேக் நம்ம பேசிட்டு இருந்தோம் சார், அதை தொடர்ச்சியாக கொண்டு போயிடலாம். இப்போ செல்ஃப் ஆப்சர்வேஷன் பற்றி சொல்லிட்டேன். அதாவது மாற்றங்கள், இரண்டு பக்கங்கள் இருக்கக்கூடிய எனி புதிய மாற்றங்கள், அது மாதிரி வந்து புதுசாக ஏற்படக்கூடிய கலர் சேஞ்சஸ், ஸ்கின் சேஞ்சஸ், நிப்பிளோட சேஞ்சஸ், அதை சுற்றி இருக்கக்கூடிய சேஞ்சஸ், அட் த சேம் டைம் வந்து அண்டர் ஆர்ம்ஸில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் அதுவுமே வந்து பார்த்துக்கணும். ஏதாவது நியூ அக்கரிங் லம்ப் அண்டர் ஆர்ம்ஸில் வருதுனாலும் அதை பற்றி கவனமாக பார்த்துக்கணும். வெரி ரேர்லி ஃபஸ்ட் அக்கரன்ஸ் பிரெஸ்டோட ப்ராப்ளம் அங்கேயும் வரலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் எக்ஸ்டென்ஸ் டுவர்ட்ஸ் தி அண்டர் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆக்சிலரி டெயில்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் அ ரவுண்ட் ஆர் ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் இந்த டுவர்ட்ஸ் ஒரு கோன் மாதிரி அண்டர் ஆர்ம்ஸ்க்குள்ளவும் போகிறது வெரி நார்மல். ஸோ அந்த ஏரியாவையும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். இது ஆப்சர்வேஷன். நோ செல்ஃப் எக்ஸாமினேஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாமினேஷன், இப்போ ஆப்சர்வேஷனை முடித்ததுக்கப்புறம் மினிமம் 3 பொசிஷன்ஸில் எக்ஸாமினேஷன் பண்ணணும். ஒன்று ஸ்டாண்டிங், செகண்ட் சிட்டிங், தேர்ட் வந்து லைங் டவுன். ஓகே, இது என்னன்னா the breast gets suspended down, supported, then flattened over the chest. மேபி ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப சுலபமாக சொல்கிறேன். நிற்கும்போது ஒரு பொசிஷனில் இருக்கும், உட்காரும்போது வேற ஒரு பொசிஷனில் இருக்கும், படுத்திருக்கும்போது சமமாக படர்ந்துடும். திஸ் இஸ் வாட் வி ஆர் டெல்லிங். இந்த 3 பொசிஷன்லையும் எக்ஸாமின் பண்ணணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா தொடுங்க அப்படின்னு சொன்னால் இப்படி தொடுவாங்க, அந்த மாதிரி தொடாதீங்க. ஷுட் பி ஃப்ளாட் ஆஃப் யுவர் ஃபிங்கர்ஸ், 2 or 3 ஃபிங்கர்ஸ் இப்படி நம்ம கண்ணத்தை தொடுறாப்பில் இந்த மாதிரி தொட்டிங்கன்னா தான் மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ நார்மலாக வந்து ஒரு கிளாக் பொசிஷன் மனசில் வச்சுக்கோங்க, ரொம்ப சுலபமான விஷயம். கிளாக் எப்படி ஆரம்பிக்குது, 12, 1, 3, 2 o'clock இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் ஒரு பர்டிகுலர் பொசிஷன், 12 o'clock, 1 o'clock, 2 o'clock. ஸோ எல்லா கிளாக் பொசிஷனையும் எக்ஸாமின் பண்ணிவிடுங்க. தென் சென்ட்ரலில் எக்ஸாமின் பண்ணுங்கள். Gently press and see if you have any discharge from the nipple. This comprises a comprehensive examination. ட்ரூவாக சொன்னோன்னா நான் சொன்ன விஷயத்தை பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஸோ this has to be done in 3 positions, standing, sitting and lying down position. இந்த ஃப்ளாட் ஆஃப் தி பாம்ஸில் எக்ஸாமின் பண்ணிவிட்டு எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக தம்போட அப்போசிஷனில் இப்படி பிடிச்சி பார்க்குறத தவறில்லை. சேம் திங் ஆன் தி அதர் சைடு, அண்டர் ஆர்ம்ஸையும் பார்த்துக்கணும். அண்டர் ஆர்ம்ஸுன்றது நார்மலாக ஒரு டிம்பிள் இருக்கும் எல்லாருக்கும், அது ஃபுல்லாகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். இதில் வந்து என்னென்னா, சார் இந்த மாதிரி செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணி எனக்கு ஒரு கட்டி வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், எல்லாரோட கவலை அதுவாக தான் இருக்கும். உங்களுக்கு புதுசாக நீங்கள் ஒரு அன்யூஷுவலாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு டாக்டர்கிட்ட போயிடுங்க, அது சேஃபஸ்ட்டு. அவங்க நார்மலாக அப்நார்மலான்றது அவங்க சொல்லட்டும். அட் த சேம் டைம் எனக்கு இந்த சைடை விட இந்த சைடு கொஞ்சம் ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இவங்களும் டாக்டர்கிட்ட போயிடணும். அது கட்டி ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் போகிறதுன்றது கேன் லீட் டு டிலே. ஸோ இல்லை சார் எனக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் கொஞ்சம் வேரியன்ஸ் இருக்குது, இதுதான் நார்மலாக. இப்போ வந்து விமன் ஆர் வெல் எஜுகேட்டட், ஒரு சின்ன மாற்றம் நடந்தாலும் அவங்க அது அவேர்னஸ் நல்லா இருக்குது. பட் என்னென்னா ஷையாக ஃபீல் பண்ணாமல் உங்களோட ஃபேமிலி டாக்டர் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். எடுத்ததுமே நான் வந்து கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டை போகணும், எடுத்ததுமே நோ 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 70 to 80% ஆஃப் த பிரெஸ்ட் இஷ்யூஸ் ஆர் வெரி நார்மல் இஷ்யூஸ். ஓகே. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லம்ப் இருக்குது சார், எனக்கு ரொம்ப நாளாக அந்த இடத்துல லம்ப் இருக்குது. நிறைய பேர் பார்ப்பாங்க, பார்த்தே இருக்க மாட்டாங்க. இல்லை அவங்களுக்கு தெரியும், ஓகே 2 o'clock பொசிஷனில் ஒரு லம்ப் இருக்குது சார், எனக்கு 10 yearsஆக இருக்குது, இப்போது அது கொஞ்சம் வளர்கிற மாதிரி இருக்குது. இதுவும் 2வது வகையாக கண்டுபிடிக்கிறது. அவங்க நிறைய பேர் ஷை ஆகிட்டு இது போய் எப்படி வெளியே சொல்கிறது, இப்படி டிலே பண்ணுறது தான் மெயின் காரணம். இதில் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா, இப்போ நம்ம விரல்
மூக்கு கண்ணு இதெல்லாம் பார்த்து நம்ம ஷை ஆகிறதே இல்லை. நிச்சயம். breast is also is a very essential part of our human body. அதனால எந்த டாக்டர்கிட்ட போனாலும் they will ensure absolute privacy, absolute confidentiality. You can definitely have your partner இல்லை அம்மா அக்கா உங்களுக்கு யார் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கும். ஐயோ நமக்கு ஏதோ வந்துடுச்சோன்னு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கும். எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் ஒரு நர்ஸ் சிஸ்டர் இருப்பாங்க, இல்லை கூட வந்து உங்கள் அம்மாவோ அக்காவோ இல்லை உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டோ நான் கூட இருந்தால் பரவாயில்லன்னா கண்டிப்பாக கேளுங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக பர்மிட் பண்ணுவாங்க. ஸோ தட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். அண்ட் தென் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷேர் டு யுவர் மாம். இந்த அம்மா கிட்ட ரகசியமே வச்சுக்காதீங்க. அம்மா கிட்ட தான் மேக்ஸிமம் எல்லா கேர்ள்ஸும் சண்டை போடுவாங்க. பட் இந்த மாதிரி பர்சனல் திங்ஸை வந்து முதல்ல அம்மா கிட்ட சொல்லிடுங்க. தென் இட் பிகம்ஸ் அம்மாஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அம்மா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மோர், அவங்களோட வேர்ல்ட்லி அனுபவங்கள் மோர். எங்கே யார்கிட்ட கூட்டிகிட்டு போகணுன்றதை கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஷேரிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். என் உடம்புல ஏதோ சரியாக இல்லை, உங்கள் சிஸ்டர்கிட்ட சொல்லுங்கள், இல்லை அம்மா கிட்ட சொல்லுங்கள், whoever you are confident. பட் இந்த ஷேரிங் பண்ணும்போது என்னென்னா there won't be any delay. சரிம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன், டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், இல்லை அம்மாவை பார்க்க சொல்கிறேன். சம் இமீடியட் ரெஸ்பான்ஸ் ஹாவ் டு பி தேர். சார் எனக்கு நிறைய பேர் எங்கிட்ட வரவங்கள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தப்படுற விஷயம் என்னென்னா, சார் 1 வருஷமாகவே இருக்குது சார், இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சுப்பாங்க. பார்க்கும்போது என்னென்னா இட் பிகம்ஸ் வெரி அட்வான்ஸ்டு. ஸோ எப்போ முதல் மாற்றம் உணர்றீங்களோ அப்போவே ஒரு மருத்துவரை அணுகிடுறது நல்லது. ஓகே. இன்னொரு பொதுவான காஸ் நான் கேள்விப்படுறது என்னன்னா, பெண்கள் வந்து இந்த குப்பரை படுக்கும் போது, அதாவது கவுந்தடிச்சு ரெகுலராக படுக்கிறாங்க, அந்த பழக்கம் அவங்களுக்கு இருக்குன்னா சார், அவங்களுக்கு கூட இந்த பிரெஸ்ட் பெயின் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இஸ் தட் குட் ஃபார் அ ஃபீமேல்? இந்த ஸ்லீப்பிங் பொசிஷன் வந்து இதை மாற்றுமா? நவ் தட் யூ ஆர் brought into this issue, பிரெஸ்டோட டென்சிட்டின்னு இருக்குது, பிரெஸ்டோட ஹெவினஸ் அப்படின்றது தனித்தனியாக. நம்ம தின்னாக இருக்கிறவங்க, ரொம்ப பல்கியான மாதிரி ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். லைங் ஆன் டு த செஸ்ட், நம்ம பெட்டில் படுக்கிறது வந்து இப்போ வந்து கண்டிப்பாக வந்து முன்னாடி மாதிரி யாரும் ஃப்ளோர் லைங் கிடையாது, பாயில் படுக்கிறது கிடையாது. எவ்ரிபடி யூஸ் ஃபோம் மேட்ரஸ். அதனால் இது பெரிய ட்ரபிளாக இருக்கிறது கிடையாது. பட் இன் ஜென்ரல் நாங்கள் பார்க்குறது என்னென்னா, பெயின் வந்து விமன் லை அண்ட் தட் வே. பெயின் வந்த பிறகு ஏன்னா தட் கிவ்ஸ் அ கம்ப்ரெசிவ் ஃபீலிங், தே ஃபீல் மோர் செக்யூர். இதுதான் நாங்கள் காமனாக அப்சர்வ் பண்ணுறது. வந்து சொன்னால் சார் எல்லாருமும் அது மேலேயே படுத்துக்கலாமான் இருக்குது சார் அப்படிம்பாங்க. ஸோ இட் இஸ் லைக் கம்ஃபர்டிங். நம்ம அடிப்பட்டால் என்ன பண்ணுறோம், டைட்டாக பிடிச்சிக்கிறோம் இல்லை, அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டிங். பட் லெட் மீ டெல் யூ, லையிங் பாஸ்டர் ஹேஸ் நத்திங் டு டூ வித் யுவர் பிரெஸ்ட் பெயின். தட் இஸ் த ட்ரூத். ஆல்ரைட். ஒரு மிகப்பெரிய டவுட் எனக்கு கிளியர் ஆன மாதிரி, பர்சனலாக எனக்கு கிளியர் ஆன மாதிரி ஒரு ஃபீல். தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் மூவிங் ஆன் டு மார்பக கட்டிகள். ஸோ மார்பக கட்டிகள் 60-70% வர்றது எல்லாமே வந்து சரி பண்ணிடலாம், நோ நீட் டு வரி அப்படின்னு சொன்னீங்க. பட் வென் இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு அ சீரியஸ் திங், எப்போ இது வந்து இந்த விஷயம் வந்து சீரியஸாக மாறுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? ஸோ அப்போ அதை நாங்கள் எப்படி அது சீரியஸான ஒரு விஷயம்னு நோட்டிஃபை பண்ணுறது? இப்போது உங்களுக்கு ஒரு லம்ப், நான் மெடிக்கலாக சொல்கிறேன், லம்போட யூனிஃபார்மிட்டி. இப்போ வந்து இந்த மார்பிள்ஸ்ன்னு குழந்தைங்க ஒன்று விளையாடுவாங்க தெரியுமா? மார்பிள்ஸ்ன்றது இந்த சைனீஸ் செக்கர்ஸ் மாதிரி சின்ன சின்ன கிளாஸ் மார்பிள்ஸ் வச்சுருப்பாங்க. அதை சுற்றி ஒரு பலூன் வச்சுட்டா அது என்ன ஃபீல் ஆகும், யூனிஃபார்மாக ஃபீல் ஆகும். ஒரு பால் வச்சுக்கிட்டோம்னா அந்த மாதிரி பிரெஸ்ட்குள்ளே ஒரு மார்பிள் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா யூனிஃபார்மாக ஃபீல் ஆகிறது. இர்ரெகுலாரிட்டி, அந்த யூனிஃபார்ம் குளோப் மாதிரி இல்லாமல் ஒரு பறந்து விழுந்த கட்டி மாதிரி, ஒரு கிராப் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராப் வந்து இட்ஸ் நாட் அ யூனிஃபார்ம் திங். நண்டுன்னு சொல்கிறோம்ல, நண்டு தான் கேன்சருக்கான சிம்பிளே. இன்ஃபேக்ட் என்னென்னா இட் ஸ்ப்ரெட்ஸ் விதவுட் எனி சிமெட்ரி. ஒரு உலகம் உருண்டையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அது இஷ்டமாக வளரும், அதுதான் கட்டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சேஞ்சஸ் இருக்கான். பட் இதெல்லாம் மோர் டெக்னிக்கல். உங்களை பொறுத்த வரைக்கும் சராசரி விமன் ஒரு லம்ப்புன்றதை கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க டாக்டர்கிட்ட வந்துடணும், அவங்க கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. நார்மலாக நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னவாக இருக்கும்னா ஏஜை பொறுத்து. இப்போ வந்து ஒரு யங் கேர்ள் சேப்டில் 30-40 இயர்ஸ் வரைக்கும்னா அல்ட்ராசவுண்ட் பண்ணாலே போதும். ஏன்னா அல்ட்ராசவுண்ட் நம்ம எப்படி வயிற்றுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனைனா பண்ணிக்கிறோமோ, ப்ரெக்னென்சிக்கு பண்ணிக்கிறோமோ, அந்த மாதிரி சாதாரண அல்ட்ராசவுண்ட் பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த லம்ப்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. +40, +50, +16 வரும்போது வி அட்வைஸ் சோனோ மேமோகிராம். சோனோ மேமோகிராம்னா ஸ்கேன் ப்ளஸ் எக்ஸ்ரே மேமோகிராம். ஸோ இந்த எக்ஸ்ரே எடுத்தால் எனக்கு ஏதாவது ரொம்ப ஹார்ம் வந்துடுமா அப்படின்னா, இந்த எக்ஸ்ரே வந்து இஸ் அ வெரி வெரி லோ டென்சிட்டி எக்ஸ்ரே.
10 செஸ்ட்டுக்கு எடுக்க எக்ஸ்ரேயை விட கம்மியான எக்ஸ்போஷர் தான் இந்த ரேடியேஷனில் வரும். யூஸ்வலாக அப் டு டவுன் ஒரு வியூ எடுப்பாங்க, ரைட் டு லெஃப்ட் ஒரு வியூ எடுப்பாங்க. இந்த எக்ஸ்ரே அண்ட் ஸ்கேன் பண்ணும்போது 98% 99% ஸ்ட்ராட்டிஃபை பண்ணிவிடும். ஓகே, இது சாதாரண கட்டி, இல்லை இது அப்நார்மல் கட்டி அப்படின்னு. ஓரளவுக்கு டெக்னிக்கலாக சொல்லணும்னா பைராட்ஸ் அப்படின்றது, அதாவது வந்து பிரெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரேடியாலஜிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பைராட்ஸ்ன்னு இருக்குது. இந்த பைராட்ஸோட அமைப்பு வந்து நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாருக்குமே வந்து கூகுள் பண்ணுறதுனால இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த பைராட்ஸ் பற்றி கொஞ்சம் படிச்சுக்கணும் எல்லா லேடியும். சார் எனக்கு பைராட்ஸ் 1, 2 இருக்குன்னா அதை பற்றி கவலையே பட வேணாம். ஓகே, 3 அப்படின்னு வரும்போதே வந்து மெடிக்கலில் நாங்கள் என்ன சொல்லணும்னா இட் நீட்ஸ் க்ளோஸ் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லிடும். அதாவது ஷார்ட் டேர்ம் ரீஎக்ஸாமினேஷன் வித்தின் 2 months வாங்க, வித்தின் 3 months வாங்க அப்படின்னு சொல்லுவோம். 4, 5 அப்படின்னு வந்துட்டா இட் இஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபர்மேட்டரி ஆஃப் எ டியூமர், கட்டிய மலிக்ன கேன்சராக மாறிடுச்சு அப்படின்றது. இது போக வந்து சம்டைம்ஸ் வந்து என்னென்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேன் பண்ணும்போதே அந்த டாக்டர் கேட்பாங்க, நான் ஒரு ஊசி போட்டு டெஸ்ட் எடுத்துக்கலாமான்னு. இது வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ் தான். இது வந்து ஐயோ எனக்கு ரொம்ப வலிச்சிருமோ அந்த மாதிரியெல்லாம் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக வந்து ஒரு எறும்பு கடிக்கிற அளவுக்கு வலி இருக்கும், மரத்தை போகிறதுக்கான. இப்போ எப்படி பல்லுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லோக்கல் அனஸ்தீசியா கொடுப்பாங்க. தென் இட் டேக்ஸ் ஹார்ட்லி 1 minute கூட ஆகாது. அந்த டவுட்ஃபுல் லம்ப் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒரு டெஸ்ட் எடுத்து அதை வந்து பெத்தாலஜிஸ்ட், இந்த பயாப்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி இல்லை ட்ரூ கட் பயாப்சின்னு 2 வகையாக இருக்கும். ரொம்ப சின்ன கட்டி 1 centimeterக்கு கம்மியாக இருக்கிறதா இருந்தால் ஆஸ்பிரேஷன், நீடில் ஆஸ்பிரேஷன் பண்ணுவாங்க. ஒரு 1 + 2 centimeter 3 centimeter அந்த மாதிரி பெருசாக இருக்குன்னா ட்ரூ கட் நீடில் பயாப்சி அப்படின்றத பண்ணுவாங்க. ரெண்டுமே பெயின்லெஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஹார்ம்லெஸ் அண்ட் பெயின்லெஸ். இதை பண்ணி நம்ம இந்த பெத்தாலஜிஸ்ட்ன்றவங்க மைக்ரோஸ்கோப் மூலமாக அதை பார்க்கும்போது ஓகே இவங்களுக்கு இருக்குது இல்லை டவுட்ஃபுல், இந்த 3 கேட்டகரியில் நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இல்லைன்றவங்க கவலையே பட வேணாம், இருக்குன்றவங்க ட்ரீட்மெண்ட்டை நோக்கி போகணும். இந்த இன்டிட்டர்மினேட் அப்படின்னு இருக்கவங்க வந்து டாக்டரே சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் 2 to 3 months திரும்பி வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும், திரும்பவும் பயாப்சி எடுக்கணும். இந்த 3 கேட்டகரியில் உங்களை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இல்லைன்றவங்க ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் தட், அவங்க வேலைகளை பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் எனக்கு லம்ப் இருந்தது சார், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதோட 15 வருஷம் கழித்து வருவாங்க. அது தவறு. எனி லேடி 3 விஷயம் சொல்கிறேன். ஃபேமிலியில் சார் பாட்டிக்கு கட்டி இருந்தது, அம்மாவுக்கு கட்டி இருந்தது, இல்லை அப்பாவோட அத்தை மாமி இவங்களுக்கு கட்டி, பிளட் ரிலேட்டிவ்ஸ், நாட் த கேர்ள்ஸ் ஹூ கம் மேரிட் இன் டு த ஃபேமிலி. தென் வந்து என்னோட ஓன் சிஸ்டருக்கு இருந்தது. இந்த மாதிரி பிளட் ரிலேட்டிவ்ஸ், we call it as first degree relatives. ஸோ இவங்களுக்கு யாருக்காவது இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கட்டி இருக்குன்னு டாக்டர் சொல்லி ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருந்தாலோ, these people all come under screening categories. நீங்கள் வந்து கம்பல்சரியாக இயர்லி ஒன்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு சேம் டாக்டரே பாருங்கள், சேம் ஸ்கேன் சென்டருக்கே போங்க. இட் பிகம்ஸ் ஈஸி. ஏன்னா அவங்களுக்கு மாற்றங்கள் எது இருந்தாலும் உடனே சொல்ல முடியும். இல்லைனாலும் ஒரு டவுட் இருந்ததுன்னா அதுக்கான அடுத்த லெவல் டெஸ்ட்டுக்கு போவாங்க. சாதாரணமாக வந்து நான் சொன்ன செல்ஃப் ஆப்சர்வேஷன், செல்ஃப் எக்ஸாமினேஷன், அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே மேமோகிராம், இதில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னா இந்த எஸ்கலேட் டு எம்ஆர்ஐ மேமோகிராம். அது வந்து சுப்ரீம் கோர்ட் மாதிரி இருக்குது. இல்லை இருந்தால் இது கட்டி, இல்லை நார்மல், இல்லை இது கேன்சர் அப்படின்றது தீர்மானமாக சொல்லக்கூடியது. இந்த எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம போயிடணும். டாக்டர் ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். Dr.M.Kanagavel அவர்கள் டைரக்டர் Gastropro ஃப்ரம் சென்ட் இசபெல் ஹாஸ்பிட்டல் ஸ்மைலப்பூர். நம்மளுக்கு மார்பகத்தில் கட்டி ஏற்படுது இல்லையா, ஸோ அது எதனால ஏற்படுது, எப்படி அதை சரி செஞ்சுக்கலான்றதை பற்றி பல விவரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து சார் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி we have a caller in our show. வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? சென்னையில இருந்து பேசுறேன், என் பேர் சாந்திங்க. ஓகே, உங்களுடைய வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் வயசு 65 ஆகுது. ஓகே, கேள்வி உங்களுக்காக தானா? ஆமாங்க எனக்காக தான். ஆல்ரைட் மேம், சார் லைன்ல இருக்காங்க, நீங்க பேசிடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் எனக்கு ரொம்ப நாளாக இடது கை மார்பகத்துக்கு கீழே ஒரு கட்டி மாதிரி தட்டுப்படுதுங்க. சரிம்மா. அது வந்து இந்த இடது பக்கம் பூரா பாதிப்பா இருக்கு. அதாவது கண்ணு வந்து டபுளா தெரியுது அந்த இடது பக்கம். அதே மாதிரி இந்த சைடு பூராவே ரொம்ப பாதிப்பா இருக்குங்க. ஆனா எல்லா ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டேன், எல்லாம் செஞ்சு பார்த்தேன், எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. அது எனக்கு தொடர்ந்து அந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு அல்சர் இருக்கு, ரொம்ப நாள் அல்சர் இருக்கு, சுகரும் ப்ரெஷரும் இருக்கு. அதனால ஏதாவது பாதிப்பா என்ன ஏதுன்னு உங்ககிட்ட கேட்கலாம், உங்களை நேரில் வந்து பார்க்கலான்ட்டு. நல்லதுமா.
அம்மா நீங்கள் முதல்ல வந்து இந்த கண் பார்வை டபுளாக தெரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 டாக்டரை நீங்கள் முதல்ல கன்சல்ட் பண்ணிக்கணும். ஒன்று வந்து கண் டெஸ்ட் பண்ண வேண்டிய டாக்டர், சில நேரம் சிம்பிளாக கிளாஸஸ் கரெக்டாக போட்டாலே அது சரியாக போயிடும். நம்பர் 2 வந்து நியூராலஜிஸ்ட். இப்போ நீங்கள் ஒரு சைட் பாடியில் மட்டும் மாற்றங்கள் தெரியுது அப்படின்னு சொல்கிறது பியூராக நரம்பு மண்டலத்தை சார்ந்த பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சென்சரி பர்செப்ஷன் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா, நம்ம கையினா இப்படி ஃபீல் ஆகணும், விரல்னா இப்படி ஃபீல் ஆகணுன்றது நம்ம பிரெயினுக்கு தெரியும். அந்த நர்வ் கண்டக்ஷன் வந்து சரியான முறையில் பிரெயினுக்கு ரீச் ஆகிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. இப்போ ஒரு டயபெட்டிஸ் இருக்கலாம், நியூரோபதி இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது 2 சைடும் இல்லாமல் வேரியேஷன் வருதுன்னு சொன்னாலே, பட் இவங்க சொல்கிறத பார்த்தா த என்டையர் ஒரு ஹாஃப் ஆஃப் த பாடியில் அவங்களுக்கு சேஞ்சஸ் இருக்காப்புல இருக்குது. ஆமாம், என்னோட சிம்பிளான அட்வைஸ் வந்து முதல்ல ஐ டாக்டர் பாருங்கள், 2வது நியூராலஜிஸ்ட் நரம்பியல் வல்லுநரை பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஆல்ரெடி கொஞ்சம் டாக்டர்ஸை பார்த்துருக்குறீங்க, ஸ்கேன் டெஸ்ட் எல்லாமே எடுத்துருக்குறாங்க. இப்போ பிரெஸ்ட்டில் வந்து நீங்கள் உணர்வுகள் மாறி இருந்தாலும் ஸ்கேன் ரீதியாக ஒன்றும் பயப்படும்படியாக ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் மருந்துகள் உட்கொண்டாலே போதும். அந்த நரம்போட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நியூரோட்ராபிக் ட்ரக்ஸ்ன்னு இருக்குது, அதை உட்கொண்டாலே போதும். பட் இந்த மாதிரி ஒரு மாற்றம் இருக்குதுன்னு சொன்னால் ஒன்ஸ் இன் 6 months இல்லை ஒன்ஸ் இன் a year வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய டாக்டரே அவங்கள ரெக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. தேவைப்பட்டதுன்னா மேமோகிராமோ ஸ்கேனோ எழுதி அது என்னன்றதை சரி பண்ணிக்குவாங்க. பட் இந்த நரம்பு டாக்டரையும் கண் டாக்டரையும் முதல்ல பார்க்குறது நல்லதுமா. எஸ், அழைப்புக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், இது கேள்விகள் 1000. ஹலோ மேடம். வணக்கம்மா, லைன்ல தான் இருக்கீங்க. உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு நீங்க போன்ல பேசுங்க. கம்மி பண்ணிட்டேன் மேடம். ஓகே, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? நான் வந்து எஸ்ஆர்எம் முல்லை நகர்ல இருந்து பேசுறோம், திருச்சில இருந்து. ஓகேம்மா, கேள்வி யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காண்டி தான் மேடம். உங்களுடைய வயசு என்ன? எனக்கு 33 வயசு. ஓகே, டாக்டர் லைன்ல இருக்காங்க, நீங்க பேசிடலாம். வணக்கம்மா, சொல்லுங்கள் உங்களோட சந்தேகம். சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? என்னோட கேள்வி வந்து இந்த வலது பக்கத்துல வந்து மார்பு கட்டிகள் இடது பக்கத்துல. சரிம்மா. 6 மாசமா, அது 1 வருஷமா இருக்கு. சரிங்கம்மா, இது வரைக்கும் என்ன டாக்டர்கிட்ட காமிச்சிங்களா? என்ன பரிசோதனை செஞ்சுருக்காங்க? அது வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல லேசா கட்டி தான் இருக்கு, மாத்திரையிலே கரைச்சிடலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா, ஃபைப்ரோ அடினோமா இல்லை ஃபைப்ரோ அடினோசிஸ் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினாங்களா? என்ன சார்? அது ஏன் வந்தது, அது என்ன சார்ந்த கட்டின்றது? வந்து இந்த குழந்தை ஒண்ணு இறந்துச்சு சார் எனக்கு. ஓகே 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 ஓகே. 2 குழந்தை இறந்துச்சு சார். ஓஹோ. அதுல இருந்து அந்த பால் கொடுக்காததுனாலதான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. சரிம்மா சரிம்மா. இப்ப ரெகுலரா நார்மலா நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். மதுரையில காட்டினேன் சார். சரிம்மா, ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்களா டாக்டர்ஸ் அங்க? பண்ணாங்க சார். அதை கட்டி இதை மாத்திரையிலே கரைச்சிடலாம்னு சொல்லியிருக்காங்க சார். ஆமாம்மா, இது வந்து கட்டியை வந்து மாத்திரை போட்டாலுமே அது கொஞ்சம் இருக்கிற மாதிரியே இருக்கு சார். அம்மா, இது பேர் வந்து கேலக்டோசீல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரை பற்றி பயந்துக்காதீங்க. இந்த கேலக்டோசீல் அப்படின்றது என்னென்னா, இப்போ ஒரு நார்மல் ப்ரெக்னென்சி நடக்குது, டெலிவரி ஆகுது அப்படின்னா பேபி ஃபீட் பண்ணுறதுக்கான ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் ஆல்ரெடி நடந்துடும். இப்போ சம் பீப்புள் வந்து இந்த பேட் ஆப்ஸ்டெட்டிக் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். 6th monthலையோ 7th monthலையோ கொஞ்சம் பியாண்ட் 3-4 monthஸில் ப்ரெக்னென்சி லாஸ் பண்ணுறவங்க, லேட் அபார்ஷன்ஸ் இந்த மாதிரி, இல்லை குழந்தை பிறந்த உடனே இறந்து போய்டுறது மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் பாடி வந்து அவங்க பேபிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிடும். ஸோ அப்போது நார்மலாக என்னென்னா we have to halt the secretion of mother's milk. இதுக்கு வந்து சில மெடிசின்ஸ் இருக்குது. பட் என்னென்னா, நமக்கு பேபி லாஸ்ன்றது ஒரு லேடிக்கு ரொம்ப ஒரு டிஸ்ட்ரெஸ்ஃபுல் விஷயம். அதை அம்மாவுக்குன்றது வந்து ஒரு பர்சனல் லாஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா, they don't attend to these things. அப்போ என்னென்னா, உடம்பு என்ன நினச்சிக்கோ, ஓகே நம்ம டெலிவரி பண்ணிட்டோம், நம்ம டெலிவரி பண்ண குழந்தைக்கு தேவையான மில்க் செக்ரீஷனுக்கான விஷயங்களை ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லி அது பாட்டுக்கு ஆரம்பிச்சிரும். நார்மலாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 days ஆஃப்டர் a child birthன்றது வந்து we call it as rooming in. அப்போ வந்து we don't have that great milk secretion. இதை பார்த்தவொடனே லேடிஸ் பயந்துருவாங்க, ஐயோ நமக்கு சரியாக மில்க் கிடைக்கலன்னு. ஆஃப்டர் 2 or 3 days இந்த latchingனு சொல்லுவாங்க, பேபிக்கும் மதருக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் பாண்டிங் வரும்போது then milk starts getting flowed. இந்த ஃபேஸில் வந்து we should have some medicines to stop the milk secretion. அந்த டைம் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆல்வியோலஸ்ன்ற பார்ட்டில் தான் வந்து அந்த மில்க் ப்ரொடக்ஷன் நடக்கும். டக்டுன்ற பார்ட் தான் அந்த ஆல்வியோலஸ்லேருந்து அந்த மில்கை எடுத்து வந்து வெளியில் விடும் அந்த நிப்பிள் கிட்ட.
இந்த ஆல்வியோலஸ் வந்து நார்மலாக ஒரு ஃபேக்டரி மாதிரி ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, நான் வந்து இவ்வளோ எம்எல் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த பேபிக்கு இவ்வளோ தேவைன்ற வேலையை அது பாட்டு பண்ண ஆரம்பிச்சிடும். அது யூட்டிலைஸ் பண்ண விடாமல் அதாவது அதை இப்போ பேபியாக இருந்ததுன்னா அந்த பேபிக்கு மில்க் கிடச்சிரும், நார்மலாக அது ப்ராசஸ் நடக்கும். இதை ஹால் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த மில்க் கெட்ஸ் ஸ்டாக்னேட்டட் இன்சைட். அப்போது நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த பேக் ப்ரெஷரில் சில பேருக்கு இயற்கையாகவே வந்து ஃபீடிங் நின்று போயிடும். பேபி ஃபீட் கொடுக்காம ட்ரை பண்ணாமல் விட்டாங்கனாலே அது ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா அது நினச்சிக்கும் ஓகே நமக்கு இது தேவையில்லை போல் இருக்குது அப்படின்னு நின்று போயிடும். அந்த நிற்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஸ்மூத் ப்ராசஸில் நின்றுடும். இந்த அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா 2 குழந்தைய இழந்திருக்காங்க. அப்போது வந்து என்னென்னா பாடி கெட்ஸ் கன்ஃபியூஸ்ட். அப்போ என்னென்னா நம்ம செக்ரீட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் சரி எதாக இருந்தாலும் கொஞ்சம் செக்ரீட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு டெசிஷனில் ஒரு 20 ml 30 mlன்றது ஒரு செக்ரீட் ஆகி அந்த இடத்துல நின்று போயிடும். ஸோ அதை வந்து இப்போ நார்மலாக ஒரு பேபியை எடுத்துக்கிட்டாலோ இல்லை மேனுவலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி விட்டாலோ அது டிஸப்பியர் ஆகிடும். அப்படி சேராமல் அங்கே உள்ளே இருக்கும்போது மெடிக்கலாக வி கால் இட் அஸ் இந்த பால் கட்டின்னு சொல்கிறது தான் கேலக்டோசீல்னு சொல்கிறது. இது வந்து என்னென்னா ஆஃப்டர் ஒரு 2 months 3 months கழிச்சு தான் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்ற போது அந்நேரம் அதை எக்ஸ்பெல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இந்த பால் கட்டின்றது வந்து நார்மலாக அன்லஸ் இட் இஸ் இன்ஃபெக்டட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்தால் தான் அதுக்கு ஒரு சிகிச்சை ஏதாவது தேவையாக இருக்கும். மற்றபடிக்கு வந்து இது இட் டேக்ஸ் அப் டில் 2 years 3 years 4 years கூட ஆகலாம். பட் அகெயின் ஒரு கட்டின்னு வந்தால் நான் சொன்னபடி இயர்லி ஒன்ஸ் டாக்டர்கிட்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஸ்கேன் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த அம்மாவுக்கு நெக்ஸ்ட் சைல்ட் பர்த் வந்து நார்மலாக மதர்ஸ் ஃபீடிங் பண்ணாங்கன்னா இது தானாக டிஸப்பியர் ஆகிடும். ஓகே, அழைப்புக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் காலர்ட்ட பேசலாம். வணக்கம், இது கேள்விகள் 1000. ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு த கொஸ்டின் சார். நார்மலாக ஒரு கட்டி இருக்குது அப்படின்னா சில பேர் வந்து அதை நார்மலாகவே கடந்து போயிடலாம், லெட்ஸ் லிவ் வித் தட் அப்படின்னு கூட நினச்சிக்கிறாங்க. அதோட நம்ம சர்வைவ் பண்ணிக்கலாம், இல்லை மெடிசன்ஸ் மூலயமா நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி மூவ் ஆன் ஆகுறாங்க இல்லையா? அது சரியான ஒரு வழிமுறையா ஃபார் அ நார்மல் கட்டி? இப்போது டாக்டர்கிட்ட போகிறீங்க, இப்போது அவங்க வந்து பிரெஸ்ட் மவுஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு கட்டி வந்து இங்கே இருக்கும், இப்படி தள்ளினீங்கன்னா அந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போகும். இது வந்து ஃபைப்ரோ அடினோமா. இது வந்து பயப்பட வேண்டாத கட்டி, ரொம்ப வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ். அதில் வந்து இந்த ஃபைப்ரோ அடினோமா அப்படின்ற வகையாக இருந்ததுன்னா மாதம் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம், பெருசானா வலி கொடுத்தா ஏதாவது பண்ணிக்கலாம். இது ஹார்ம்லெஸ். ஓகே, நம்பர் 1 ஹார்ம்லெஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோ அடினோசிஸ்ன்றது. we don't have a single lump, பட் பிரெஸ்ட் பார்த்திங்கன்னா லம்பியாக இருக்கும். லம்பியானா சாஃப்ட் அண்ட் சப்ளாக இல்லாமல் பிரெஸ்ட் வந்து ஒரு ஹெவியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த இடம் மற்ற இடம் மாதிரி இல்லாமல் ஒரு நாடுலர் ஃபீல் இருக்கும். இது வந்து ஃபைப்ரோ அடினோசிஸ்ன்ற காம்பனண்ட். இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு த சைக்கிள்ஸ் கட்டி கொஞ்சம் வலி கொடுக்கும், எண்ட் ஆஃப் சைக்கிள்ஸ் வலி இல்லாமல் போயிடும், பட் அந்த லம்பி ஃபீல் இருக்கும். இதனோட டெக்னிக்கல் நேம் வந்து ஃபைப்ரோ அடினோசிஸ் அப்படின்னு பேர். ஃபைப்ரோ அடினோசிஸ் இல்லைன்னா ANDI ஆண்டின்னு சொல்லுவாங்க. ஆண்டின்றது என்னென்னா அப்நார்மல், அந்த நார்மல் சைக்கிள்ஸில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் அண்ட் இன்வல்யூஷன். ஒரு பிரெஸ்ட் எப்படி கொஞ்சம் ஹெவியாகும் சின்னதாகும், ஹெவியாகும் சின்னதாகும், சேம் வே ப்ரெக்னென்சி போது ப்ரிப்பேர் ஆகும். ஆஃப்டர் ஸ்டாப்பிங் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீட் இட் கோஸ் டு நார்மல்சி. இந்த ப்ராசஸில் நடக்கக்கூடிய அபரேஷன்ஸ்னால வர்றதா இந்த ஃபைப்ரோ அடினோசிஸ். இது ரெண்டும் டெக்னிக்கலாக ஹார்ம்லெஸ், யூ ஆர் கிளியர்ட். ஓகே, நோ நீட் டு வரி. இதுக்கு வந்து கவலையே பட வேண்டாம். பட் ஆனுவலாக ஒரு டாக்டரை காமிச்சு சார் இது எப்படி எதுவும் ப்ராக்ரெஷன் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். இது ரெண்டுமே ஹார்ம்லெஸ், 100% தே டோன்ட் ஹாவ் எனி ட்ரபிள். இதில் மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் பீப்புள் கிடைக்கும் போது என்னென்னா, இப்போ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 1 lakh லேடி இருக்காங்கன்னா, கேர்ள் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு 18 to 20 பீப்புளுக்கு இந்த பிரெஸ்ட் கேன்சர் வருதுன்றது ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி ரேர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்பட வேண்டியதில்லை. அப்படி இருந்தாலும் இந்த கட்டி வந்து கேன்சர் அப்படின்ற வேர்டை டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்கன்னா தென் வி டூ அ ப்ரொசீஜர் கால் ஸ்டேஜிங். ஓகே, இந்த கட்டி எல்லாருக்கும் இந்த கட்டினால எனக்கு அதாவது நான் செத்து போயிடுவேண்ணா. திஸ் த ஃபஸ்ட் காமன் கொஸ்டின் எ லேடி ஆஸ்க். கண்டிப்பாக 100 கேன்சர் கண்டுபிடிச்சோன்னா லெஸ் தென் 2 or 3 people only டை. அவ்வளோ பேரை காப்பாற்றிட முடியும் நம்மளால். ஸோ த மெசேஜ் இஸ் லவுட் அண்ட் கிளியர். ஏர்லியாக இருக்கும்போதே கட்டின உடனே டாக்டர்கிட்ட வந்துடுங்க. தென் டாக்டர்கிட்ட போய் இந்த ஸ்டேஜிங் ப்ராசஸ்ன்றது கொஞ்சம் வயிற்றுக்கு ஸ்கேன் பண்ணுவாங்க, ஓவரியோட ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க, போனோட ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க, லங்ஸ், லிவர், இந்த மாதிரி ஒரு நார்மல் பேஸ். இது எதுவுமே வலி கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டுகளே கிடையாது.
சரி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, they will categorize as TNM ஸ்டேஜிங் இல்லை நார்மல் ஸ்டேஜிங், 2 வகையான ஸ்டேஜிங் இருக்குது. ஸ்டேஜ் 1 2 3 4ன்னு கண்டுபிடிப்பாங்க. தென் வந்து கட்டி மட்டும்தான் இருக்கா, லிம்ஃப் கிளான்ஸ்ன்றது யூஸ்வலாக அண்டர்ஆர்ம்ஸ் கிட்ட போகும். இந்த பிரெஸ்ட்லேருந்து அண்டர்ஆர்ம்ஸ் கிட்ட கட்டி மாதிரி நம்ம எப்படி தொண்டவலி வந்து அந்த கழுத்தில் நெறி கட்டுது அந்த மாதிரி அண்டர்ஆர்ம்ஸில் நெறி கட்டலாம். அந்த மாதிரி எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கா, இல்லை செஸ்ட்டுக்குள்ளே லிம்ஃப் கிளான்ஸ் போயிருக்கா, இதெல்லாம் வந்து ஸ்டேஜிங் ப்ராசஸ். இதை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு லைஃப்பை ரொம்ப ஈஸியாக்கிடுறேன். ஏர்லி ஸ்டேஜ் நம்பர் 1, சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டியை மட்டும் எடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கட்டியில் நமக்கு சப்டைப் வேரியேஷன்ஸ் தெரியும். ஓகே, இது ஹார்ம்ஃபுல் கட்டி, இது ஹார்ம்லெஸ் கட்டி. அப்போது ஹார்ம்லெஸ் கட்டினா தே நீட் ஒன்லி மானிட்டரிங் இயர்லி ஒன்ஸ். திரும்ப அகெயின் தே கோ பேக் டு த நார்மல் கேட்டகரி ஒன்ஸ் இன் 6 months அண்ட் ஒன்ஸ் இன் a year வந்து டாக்டர்கிட்ட காமிச்சிக்கணும். பட் தேர் ஆர் சம் கேட்டகரி விச் ஆர் ஹார்ம்ஃபுல். ஹார்ம்ஃபுல்னா பிரெஸ்ட்டில் வந்து 3 types ஆஃப் ரிசெப்டார்ஸ் இருக்கும். ஈஸ்ட்ரஜன் ரிசெப்டார், ப்ரொஜெஸ்ட்ரோன் ரிசெப்டார் அண்ட் HER2 ஹியூமன் எபிடெமல் க்ரோத் ஃபேக்டர்னு இந்த 3 ரிசெப்டார். இது வந்து இப்போ எப்படி நம்ம வந்து எல்லா பிரெஸ்ட் கேன்சரும் சேம் இல்லை. இப்போ எனக்கு வருது, இன்னொருத்தங்களுக்கு வருது, அவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் இண்டிவிஜுவல்ஸ் எப்படி வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கோ, நோ வி ஆர் மூவிங் ஆன் டு பர்சனலைஸ் மெடிசன். எல்லா கட்டியும் சேம் கிடையாது. எனக்கு வந்தால் ஒன்று, என்னோட நெய்பருக்கு வந்தால் ஒன்று, ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து 3ம் ஈவன் தோ தே பிலாங் டு சேம் ஸ்டேஜ் 1, ஒன்றுத்துக்கும் ஒரு தன் அமைப்புன்னு சொல்லுவோம். அதாவது அதனோட இன்டர்னல் பிஹேவியர்ன்றது ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஹார்மோன் ரிசெப்டார்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி ஓகேங்க உங்களுக்கு எந்த கவலையுமே வேண்டாம், நீங்கள் வந்து லம்பு மட்டும் எடுத்துக்கலான்னு சொல்லுவாங்க. சில நேரம் பார்த்திங்கன்னா இல்லைம்மா இது கொஞ்சம் வளர்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் முழு பிரெஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்றத டாக்டர் சொல்லுவாங்க. ரேராக பார்த்திங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இது மட்டும் பத்தாது, உங்களுக்கு கொஞ்சம் கீமோதெரப்பின்றது ஒன்ஸ் இன் 2 weeks, ஒன்ஸ் இன் 3 weeks நரம்பு மூலமாக இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது. இல்லை இது ரொம்ப கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லாக தெரியுது, பொட்டென்ஷியலாக திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா தே மே சப்ளிமெண்ட் வித் ரேடியேஷன் தெரப்பி. பட் நான் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த நான் சொன்ன ப்ராசஸ் எதுவுமே பெயின்ஃபுல் ப்ராசஸ் கிடையாது. சர்ஜரி பண்ணாலும் தூங்க வச்சு தான் பண்ணுவாங்க. கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி எந்த விதத்துலையும் உங்கள் உடம்புல மாற்றம் இருக்காது. சில நேரம் பசியின்மை இருக்கலாம், சில நேரம் கொஞ்சம் கொமட்டல் இருக்கலாம். இதெல்லாம் எதுக்காக பண்ணிக்கிறோம், நமக்கு திருப்பி கட்டி வரக்கூடாது, நம்மளோட லைஃப் நார்மலாக இருக்கணும், நம்மளோட லாங்கிவிட்டி நான் 80 வயசு 90 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறதுனால ஸ்மால் அசௌகரியங்களில் நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா. பட் ஒன் திங் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் டாக்டர் வந்து ஓகேம்மா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னு சொல்கிற வரைக்கும் அவங்க சொல்கிற டேட்ஸில் நீங்கள் போகணும். சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் அனைத்தையும் நீங்கள் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இட் இஸ் கம்ப்ளீட்டட்னு சொன்னோம்னா ஜென்ரலாக அடுத்து வந்து தே கீப் தெம் ஆன் ஃபாலோ அப் 1 year 2 year 5 years ஆகிட்டாங்கன்னா நீங்கள் க்யூர்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவாங்க. டாக்டர் ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். டாக்டர் எம் கனகவேல் அவர்கள் மார்பக கட்டிகள் ஏற்படுறதுக்கான காரணம், அதனுடைய முறைகள்லாம் எப்படி அதை சரி செஞ்சுக்கலாம்ன்றதை பற்றி தொடர்ந்து நம்ம கிட்ட பேச போகிறாங்க. நிறைய விஷயங்கள் அபவுட் மார்பக கட்டிகள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க சார். பட் இப்போ இட்ஸ் டைம் டு நோ அபவுட் த சர்ஜரிஸ். ஏன்னா பொதுவாகவே பிரெஸ்ட்டில் ஒரு கேன்சர் கட்டி மூலயமா அந்த கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் கிரியேட் ஆனாலே எல்லாருக்கும் பயப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, பிரெஸ்ட் கேன்சர்னாலே அந்த பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சி ரொம்ப பயப்படுறோம். ஸோ அது வந்து மேண்டேட்ரியா, பிரெஸ்ட்டில் வந்து ஒரு கட்டியோ இல்லை கேன்சர் மூலயமா ஏதாவது ஒன்று கிரியேட் ஆகிடுச்சுன்னா அதை ரிமூவ் பண்ண வேண்டியது மேண்டேட்ரியா? ரொம்ப ஒரு பர்டினன்ட் கொஸ்டின். அண்ட் ஆல்வேஸ் ஒரு கேர்ள் ஆர் ஒரு லேடிக்கு வந்து தே ஹாவ் அ வெரி பர்சனல் அட்டாச்மெண்ட். பிரெஸ்ட் லூஸ் பண்ணுறதுன்றது வெரி டிஸ்ட்ரெஸிங் திங் அவங்களுக்கு. அதனால் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி ஆன்சர்ஸில் பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் ஸ்டேஜ், ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்னு பொறுத்து டெசிஷன் மாறும். வெரி ஏர்லி ஸ்டேஜ் லம்பு மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிட்டால் போதும். செகண்ட் ஸ்டேஜ் ஆர் லிட்டில் அட்வான்ஸ்டாக இருக்குன்னா செக்மெண்டல் ரிமூவல் ஆர் குவாட்ரண்டல் ரிமூவல். இப்போ எப்படி நம்ம XYZ நம்ம கிராஃப் சார்ட்டில் பார்க்குறோம், அந்த ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணோன்னா இன்னர் அப்பர், இன்னர் லோவர், அவுட்டர் லோவர், அவுட்டர் அப்பர், இது வந்து 4 பிரிச்சுக்கிறது. ஸோ அந்த செக்மெண்ட்டில் இருக்க குவாட்ரண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஐ டோல்ட் அபவுட் லம்பெக்டமி, செக்மெண்டெக்டமி. செக்மெண்ட்னா ரொம்ப ஒரு சின்ன பகுதியை மட்டும் ரிமூவ் பண்ணுறது. குவாட்ரண்ட்ன்றது 1/4 ரிமூவ் பண்ணுறது. தென் வந்து ஃபுல் ரிமூவல், மாஸ்டெக்டமி அப்படின்னு சொல்கிறது. இந்த மாஸ்டெக்டமின்றதை பண்ணும்போது இப்போ ஒரு வேளை லிம்ஃப் கிளான்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அண்டர்ஆர்ம்ஸில் இருக்கிற லிம்ஃப் கிளான்ஸையும் சேர்த்து ரிமூவ் பண்ணபடியாக இருக்கும். ஸோ ஐ டோல்ட் அபவுட் லம்பெக்டமி, செக்மெண்டெக்டமி, குவாட்ரண்டெக்டமி,
குவாட்ரண்ட்ன்றது 1/4 ஆஃப் த பிரஸ்ட் ரிமூவ் பண்ணுது. தென் வந்து ஃபுல் ரிமூவல் ப்ளஸ் வந்து அண்டர்ஆர்ம்ஸில் இருக்க லிம்ஃப் நோடையும் சேர்த்து பண்ணும்போது we call it as modified radical removal. எல்லாம் சரிங்க. இந்த ஃபஸ்ட்டு செகண்ட்னா பிரஸ்ட்டை காப்பாற்றிக்கிறோம். நீங்கள் முழுசாக எடுத்துட்டிங்கன்னா எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இந்த பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு 3 இம்பார்ட்டன்ட் வெரைட்டியாக பண்ணுவோம். ஒன்று வந்து இம்ப்ளான்ட்ஸ்ன்றது சிலிக்கான் இம்ப்ளான்ட்ஸ். எப்படி சிலிக்கான் சாஃப்ட் பால் மாதிரி பிரஸ்ட் மாதிரியே ப்ரீ ஷேப்டு இருக்கும். அதுக்கான ஆர்டர் கொடுத்து அவங்களோட அதர் சைட் பிரஸ்ட்டோட கான்டூர் ஜியாகிரஃபி எப்படி இருக்குன்றதை பார்த்து டிசைன் பண்ணி வச்சு தருவாங்க. ரெண்டாவது வந்து சிலிக்கான் இம்ப்ளான்ட்ஸ். சிலிக்கான்றது பிரஸ்ட் மாடலில் உள்ளே இருக்கும். அவங்களுக்கு தேவையான சைஸ் அளவுக்கு அந்த ஃப்ளூயிடை இம்ப்ளான்ட் பண்ணி சிமிலர் சைஸ் கொண்டு வரலாம். பட் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆங்கோபிளாஸ்டிக் ஆப்ரேஷன். கட்டி எடுக்கும் போதே முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நம்ம பிரஸ்ட் அதர் சைட் மாதிரியே இந்த சைடை க்ரியேட் பண்ணி தந்துடுறோம். அது எப்படின்னா ஒன்று வந்து ஃப்ளாப் ப்ரொசீஜர்ஸ்ன்னு பேர். யூஸ்வலாக நம்ம விலா எலும்புக்கு பின்னாடி ஒரு மேஜர் மசில் லாட்டிஸ் மஸ் டார்சைன்னு ஒரு மசில் இருக்குது. இதை வந்து எடுத்தோம்னா அதை ரொட்டேட் பண்ணி ஸ்கின் கடியிலே ரொட்டேட் பண்ணி எந்த சைடு ரிமூவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம பிரஸ்ட் மாதிரியே அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட முடியும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த குவாட்ரண்ட் ஒரு செக்மெண்ட் ரிமூவ் பண்ணால் அந்த இடத்துல குழியாட்டம் இருக்கும். அப்போ என்னென்னா ஃபேட் மட்டும் நம்ம வெயிஸ்ட்லேருந்து கொஞ்சம் ஃபேட்டோ இல்லை உட்கார இடத்துல இருக்கிற அந்த நம்ம பம்மில் இருக்கக்கூடிய ஃபேட் எடுத்து அதை ஃபில் பண்ணலாம். ஸோ தே ஆர் கால் ஃபேட் ஃபில்லர்ஸ். பிரஸ்ட்டில் வந்து மில்க் செக்ரேட்டிங் பார்ட் இருக்குது, டக்ட்ஸ் இருக்குது, நிப்பிள் ஏரியோலர் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இப்போது இந்த டக்ட்ஸில் வரக்கூடியதான் மோஸ்ட் காமன் டியூமர்ஸ். மில்க் செக்ரேட்டிங் காம்பனண்ட்டில் வர்றது லோபுலர் கார்சினோமான்றது லெஸ் தேன் 20%, பட் இட் ஹேஸ் அ வெரி ஹை சான்ஸ் ஆஃப் கம்மிங் ஆன் த அதர் சைட். இந்த நிப்பிள் கிட்ட இருந்து வர்றது வந்து ஹார்ம்லெஸ். ஸோ அதர்வைஸ் கால் வெரி ஸ்லோ க்ரோயிங் டைப். ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக பாசிபிள். ப்ரைமரியாக கட்டி எடுக்கும் போதே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். சில பேருக்கு மட்டும் பண்ண மாட்டோம். ஏன்னா ஹை ரிஸ்க் டியூமர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது இவங்களுக்கு திரும்பி வர்றதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது, இல்லை ஒரு ரேடியேஷன் கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப லிமிட்டட் பீப்புள், ஒரு 100 பேருக்குன்னா ஒருத்தர் 2 பேருக்கு அந்த ப்ரைமரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படாது. ஸோ டு சம் அப் எவ்ரி திங், லம்பெக்டமி, செக்மெண்டெக்டமி, குவாட்ரண்டெக்டமிக்கு எதுவுமே தேவையில்லை. டிம்பிள் மாதிரி வந்ததுன்னா கொஞ்சோண்டு ஃபேட்டை இன்னொரு இடத்துல எடுத்து அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறவங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரைமரியாகவே நம்ம விலா எலும்புக்கு பின்னாடியோ இல்லை வெயிஸ்டில் இருந்தோ இல்லை வயிற்றில் இருக்கக்கூடிய தசைகளை எடுத்து அதை நம்ம ஃபில் பண்ணி அதர் சைட் மாதிரியே நம்மளால் கொண்டு வந்துட முடியும். ஸோ திஸ் இஸ் தி மோஸ்ட் மாடர்ன் ட்ரீட்மெண்ட் வாட் வி ஆர் கிவிங். ஸோ யூ டோன்ட் ஃபீல் தட் ஸ்ட்ரக்சரலி ஹவ் லாஸ்ட் சம்திங் அப்படின்ற ஃபீல் இருக்காத அளவுக்கு ப்ரைமரியாகவே நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவங்களுக்கு தே கோ ஹோம் வித் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். நிச்சயமா ஒருத்தவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வந்து ரீபில்ட் பண்ணுற விதமாக தான் இந்த ஒரு இம்ப்ளான்டேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்க்கப்படுது. இப்போ இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, ஒருத்தவங்களுக்கு ரைட் சைட் மார்பகத்தில் ஏற்படக்கூடிய இந்த விஷயங்கள் லெஃப்ட் சைட் மார்பகத்திலையும் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த பக்கம் வந்தால் இன்னொரு பக்கம் வருமான்ற ஒரு கேள்வி வருது. இதை வந்து 2 விஷயமா அப்ரோச் பண்ணுவோம். எப்போ யாருக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு சைடு கண்டுபிடிக்கிறோமோ, மேமோகிராம் ஆர் சோனோ மேமோகிராம் ஆர் எம்ஆர்ஐ மேமோகிராம் ஆர் ஆல்வேஸ் டன் ஃபார் போத் த சைட்ஸ். எல்லாருக்கும் வரும்போது டவுட், சார் எனக்கு ரைட்டில் தானே கட்டிடு, எதுக்கு லெஃப்ட்டில் ஸ்கேன் பண்ணுறீங்க? ஸ்கேன் டாக்டர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, சார் உங்கள் பேஷண்ட் இப்படி சொல்கிறாங்க சார். நவ் வி ஆர் வெரி கிளியர்லி டெல்லிங் தம், இல்லைம்மா ஒரு சைடு இருந்தால் அதர் சைடு பார்க்கணும் அப்படின்றது மேண்டேட்ரி. நார்மலாக ஒரு சைடு இருக்கவங்களுக்கு அதர் சைடு வர்றது லெஸ் தேன் 5%. இப்போது ஒரு பர்டிகுலர் சப்டைப் இருக்குது, இந்த பயாப்சி பண்ணும்போது தெரியும், BRCA1 அண்ட் BRCA2ன்னு சொல்லி ஒரு மாலிகுலர் சப்டைப் இருக்குது. அது இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப் டு 25% அதர் சைடு வரும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சைடு கேன்சர் வரும்போது நாங்களே ரெக்கமெண்ட் பண்ணிவிடுவோம். எஸ்பெஷலி அவங்க ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, 2 குழந்தைங்களும் 3, அவங்க விருப்பமான அளவுக்கு ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா, மேடம் நீங்கள் அதர் சைட் பிரஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணிக்கோங்கன்னே ரெக்கமெண்ட் பண்ணிடுவோம். அன்ஃபார்ச்சுனேட்லி திஸ் ஆர் வெரி ரேர். பட் அந்த BRCAன்ற டெஸ்டிங் நம்ம சென்னையிலே கிடைக்குது, நம்ம ஊரில் ஈஸியாக பண்ணிக்க முடியும். அது பாசிட்டிவாக இருக்கவங்களுக்கு வந்து எவ்ரி இயர் த ரிஸ்க் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் அந்த அதர் சைட் கோஸ் அப் பை 5%. ஸோ ஒரு 20 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டாக அந்த சைடு வந்துடும். ஸோ அதனால் இந்த BRCA1, 2 பாசிட்டிவாக இருக்கவங்க வந்து அதர் சைடு மாஸ்டெக்டமியும் பண்ணிக்கிட்டு எலெக்டிவாக பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடலாம் அந்த மாதிரி பிளான்டாக இருக்கும்போது. பட் ஃபாலோ அப்ன்றது ரொம்ப 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 முக்கியம். கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ஃபாலோ பண்ணுறது முக்கியம். எஸ், நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருந்த எங்களுக்கு நிறைய ஹோப் கொடுத்துருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மூலமா. ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங் டுடே சார்.
நன்றிம்மா. அண்ட் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நேயர்கள் சாரோட ஒரு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற சாரோடைய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சி பார்த்துட்டே இருங்க. அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜீவிகா.